ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி பாடசாலை மாணவர்கள் ஸ்கூலுக்கு போக இயலா அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னவாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உதாரணமாக நாங்கள் பார்க்க போனால், மார்னிங் பிள்ளை காலையில் எழுந்தோடனே எனக்கு வயிற்று வலி, காய்ச்சல் மாதிரி இருக்குது, தலைவலி, டயர்டாயிக்கி, மேலுக்கு வருத்தமாயிக்கி அப்படின்ட்டு நோய் நிலைமைகளை சொல்லும். அப்போ நாங்கள் ஆஸ் அ பேரண்ட் நாங்கள் என்ன செய்வோம், டக்குன்னு அந்த பிள்ளைய டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுவோம். காட்டி டாக்டர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், இந்த பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை, ஃபிசிக்கலி இந்த பிள்ளை ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற நேரம் இப்போ நாங்கள் முடிவெடுப்போம், பேரண்ட்டை நாங்கள் முடிவெடுப்போம் என்னது, அப்போ இந்த பிள்ளை வந்து என்னது ஸ்கூல் போகிறதுக்கு களவுக்கு தான் என்ன இந்த பொய் சொல்லுது, ஸ்கூல் போகாமைக்கிறதுக்கு தான் இந்த காரணங்களை அடுக்கி கொண்டு போகுது, அப்படி அந்த பிள்ளை சரியான படிக்கிறதுக்கு சரியான சோம்பரை போல அப்படின்னு நாங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவோம். அதே நேரம் பிள்ளைகள் திடீரென்று மார்க்ஸ் ட்ராப் ஆகுது அப்படின்னு சொன்னால் 90, 95 எடுத்துக்கொண்டு இந்த பிள்ளை திடீரென்னு சொல்லி என்ன செய்யும்டா 30, 40 அப்படின்னு எடுத்துக்கொண்டு போவோம். இந்த நேரங்கள்லையும் பேரண்ட்ஸாக நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த பிள்ளைக்கு படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ வேற வேலையில இன்ட்ரெஸ்ட் காட்டுது, அதனால தான் படிப்புல லோவாக காணப்படுதுன்ற காரணங்களை தான் நாங்கள் முன்வைப்போம். அடுத்து பிள்ளை நிறைய தனிமையா இருக்கிறது, விளையாட போகாம வீட்டிலே இருக்கிறது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, இந்த சந்தர்ப்பங்களையும் நாங்க முன்வைக்கிற ஃபர்ஸ்ட் காரணம் பிள்ளைக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் வருவோம். அதாவது அவங்க சோம்பர, அவங்களோட லேசினஸ்ஸை தான் இதுக்கு நாங்கள் காரணமாக சொல்லுவோம். ஆனா நாங்கள் உண்மையாக இவங்களோட கேசஸ் ஸ்டடி பண்ணி பார்க்குற நேரம் அதோட உண்மையான காரணங்களாக முன்வாரது வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் காணப்படுது. அதாவது பாடசாலை மாணவர்களுக்கும் என்ன இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். பெரிய ஆளாகி ஜாப் செய்கிற போறாங்களுக்கு மட்டும் இல்லை, பாடசாலை போகிற சின்ன பிள்ளைகள் இருந்து 1ஆம் ஆண்டு பிள்ளைகள் இருந்தே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் காணப்படும். இது வந்து எதனால ஏற்படுறதுன்றதை நாங்கள் பார்ப்போம். இந்த பாடசாலை மாணவர்களுக்கு ஏற்படுற ஸ்ட்ரெஸ் முக்கியமாக ஒரு காரணத்தால் தான் ஏற்படுது. அது என்னன்னா, இந்த ரேஸ், நிறைய மார்க்ஸ் எடுக்கணும், A+ தான் எடுக்கணும், மட்டி A தான் எடுக்கணும், அதுக்கு கீழே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கு. ஸோ இந்த மார்க்ஸுக்கு பின்னால் ஓடுறது ஒரு காரணம். அடுத்தது இந்த ஹோம்ஒர்க் ஓவர்லோட் ஆகிறது. 9 பாடம் இருந்த 9 பாடத்துலையுமே ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்குற நேரம் பிள்ளைக்கு அதை டைம் மேனேஜ் பண்ணி செய்ய முடியாமல் போகிற சந்தர்ப்பங்களில் இந்த ஸ்ட்ரெஸ் மாணவர்களுக்கு ஏற்படும். அடுத்து முக்கியமான காரணம் தான் பிள்ளைகள் ஸ்கூல் முடிஞ்சோடனே கிளாஸ், நைட் 10 மணியாக காட்டியும் கிளாஸ் போக வேண்டிய சிச்சுவேஷனில் தான் இப்போ மாணவர்கள் காணப்படுறாங்க. எல்லா பாடத்துக்கும் அவங்க கிளாஸ்ட பின்னுக்கு ஓட வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ பிள்ளைகளுக்கு எந்த விதமான செயற்பாடுகளில் ஈடுபடவும் அவங்களுக்கு டைம் இல்லை. இந்த நிலைகள்லையும் மாணவர்களுக்கு கட்டாயம் என்ன நடக்கும், ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயமாக தான் இந்த ஒப்பிட்டு கதைக்கிறது. மாணவர்களை நாங்கள் பெரும்பாலுமே அந்த வேலையை எல்லாரும் செய்கிற, டீச்சர்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், அதை நாங்கள் கட்டாயம் செய்வோம். ஒரு நாங்கள் ஒரு கிளாஸ் மீட்டிங்க்கு போகிற நேரம் அங்கே வந்து 1ஆம் பிள்ளைக்கு இத்தனை மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிற நேரம் நாங்கள் எங்களோட பிள்ளைய சொல்லுவோம், பாரு அவனும் உண்ட கிளாஸ்ல தானே படிக்கிறான், அவனுக்கு அந்த மார்க்ஸ் எடுக்கலமெண்டா ஏன் உனக்கு எடுக்கலா, இல்லாட்டி அவனுக்கு அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணலுமாக இருக்கிற நேரம் ஏன் உனக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, அவன் வந்து கிரிக்கெட்ல விளையாட்டுகள்லையும் ஃபுல்லா எல்லா விஷயத்துலையும் ஈடுபடுறான் ஏன் உனக்கேலா அப்படின்னு நாங்கள் எல்லா விஷயத்துக்குமே செய்கிற வேலை தான் இந்த கம்பேரிசன். அவன் அப்படி இருக்கிறான் ஏன் உனக்கேலா அப்படின்ற விஷயம். ஸோ இந்த கம்பேரிசன் அந்த சிக்கலுக்குள்ள பிள்ளை மாட்டிக்கொண்டா நிச்சயமா பிள்ளைக்கு இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக கூடக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் காணப்படுது. அடுத்தது நாங்கள் எல்லாரும் கணக்கெடுக்காம ஜஸ்ட் செய்கிற ஒரு வேலை தான் இந்த மட்டம் தட்டுறது. உனக்கேலா, உனக்கு இது செய்யலா அப்படின்ட்டு பிள்ளைய மட்டம் தட்டுற வேலை செய்வோம். நாங்கள் சில டைம் அதை ஜோக்காக செய்வோம். நாங்கள் அதில் சீரியஸ்னஸ் விளங்காமல் எங்களோட ஜஸ்ட் வார்த்தைகள் தானே அதை வந்து நாங்கள் கொட்டிடுவோம். ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் பிள்ளை தன்னை டவுன் ஆக்கி தான் நினைக்கும். பிள்ளையை விட பெரியாக்கள் தானே அவங்களை அப்படி மட்டம் தட்டி கதைக்கிற அந்த நேரத்துக்கு பிள்ளை நினைக்கும், ஓ அப்போ எனக்கும் அப்படித்தான், எனக்கும் ஒன்றும் மேலா, நான் என்ன செய்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு பிள்ளை போகும். இதனாலேயும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக
கூடிய வாய்ப்புகள் காணப்படும். ஸோ இந்த மாதிரி காரணங்களால மாணவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? ஆஸ் அ பேரண்ட் அல்லது ஆஸ் அ டீச்சர் எங்களுக்கு என்ன செய்யக்கூடியதாக இருக்கும்ன்றதை பார்ப்போம். இதில் நாங்கள் முதலாவது செய்ய வேண்டியது பிள்ளைய நம்பணும். புள்ள வயிற்று வலின்னு சொல்றதா இருந்தா, தலைவலின்னு சொல்றதாக இருந்தா, காய்ச்சல் மாதிரி இருக்குதுன்னு சொல்றதா இருந்தா முதல்ல அதை நம்புங்க. அது உண்மையா மெடிக்கல் கண்டிஷனாக இல்லாம இருக்கலாம். பட் அந்த பிள்ளைக்கு அது ஸ்ட்ரெஸ்னால உண்மையா அந்த பிள்ளை அதை ஃபீல் பண்ணும். அதனால தான் அவங்கள்ட்ட சொல்லுது. ஸோ நீங்க இது சோம்பரை பொய்க்கு நடிக்குது என்ற ஜட்ஜ்மெண்ட்டை இல்லாமாக்கிட்டு பிள்ளைய முதல்ல நம்புங்க. அதுதான் நீங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை. அடுத்தது பிள்ளைக்கு இந்த மார்க்ஸ் எடுக்கிற ரேஸ்ல இருந்து பிள்ளைய பாதுகாத்து கொள்ளுங்க. மார்க்ஸ் இல்லை, அதுல வர எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்க அதுல என்ன படிச்சு கொண்டீங்கன்றதான் முக்கியம் என்றதை பிள்ளைக்கு விளங்கப்படுத்துங்க. உண்மையாவே இந்த மார்க்ஸ்ன்றது முக்கியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான்டா சொல்றது, ரேஸுக்கு போ தேவையில்லை. ஸ்காலர்ஷிப்ல இத்தனை மார்க்ஸ் தான் எடுக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. ஓ லெவல்ல இத்தனை ஏ எடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கான ஐடென்டிட்டியை முதல்ல நீங்க தேடி அதுக்கான பாதையில தான் நீங்க பயணிக்கணும் என்றத பிள்ளைகளுக்கு ஆரம்பத்துல இருந்தே சொல்லி கொடுங்க. இந்த ரேஸ்ல பிள்ளைகளை போட்டு அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆக்கி இருக்கிற நாலேஜையும் இல்லாமக்க ட்ரை பண்ணக்கூடாது. அடுத்தது பிள்ளைகள் பாடசாலையில இருந்து வீட்டுக்கு வந்தா அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க, அந்த டே அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத ஆஸ் அ பேரண்ட் அவங்கள உட்கார வச்சு அதை பத்தி கதைங்க. இங்கே மெயின் பிரச்சனையே பேரண்ட்ஸ் அந்த நாளில் என்ன நடந்துச்சுன்றது கேட்காம இருக்கிறது தான். அப்போ அவங்க அந்த நாளுக்குரிய விஷயங்களை கதைக்கிற நேரம் பிள்ளையும் தனக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தா, தான் ஏதாவது சிக்கல்களுக்கு உள்ளாகி இருந்தா அதை பேரண்ட்ஸ்ட சொல்லும். ஸோ சொல்ற நேரம் பிள்ளைக்கும் அது ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பிள்ளை வீட்டுக்கு வந்தா அந்த நாளுக்குரிய விஷயங்களை நீங்க உட்கார்ந்து ரிலாக்ஸா டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து பிள்ளைய ஒரு எனிமியா வச்சுக்கொண்டு கோர்ட்ல விசாரிக்கிற மாதிரி இல்லாம இதை ஒரு டிஸ்கஷனாக நீங்க முன்வைக்கணும். அதே மாதிரி பிள்ளை உண்மையாவே எങ്ങനെ சரி இடர்பட்டிருந்தா, அதாவது அவக்கு ஏதாவது பிசிக்கலா அபியூஸ் பண்ணப்பட்டிருந்தா, அதாவது சைக்காலஜிக்கலா அவங்க அபியூஸ் பண்ணப்பட்டிருந்தா, அப்படி இல்லாட்டி அவங்கள மட்டம் தட்டுறமா ஏதாவது நடந்திருந்தா அதற்கான நடவடிக்கை நீங்க எடுங்க. ஆஸ் அ பேரண்ட் நீங்க இந்த நடவடிக்கையை முறையாக எடுக்கலாம். அப்ப பிள்ளை தன்னை பாதுகாப்பா உணரும். நான் இந்த விஷயத்த உம்மாட்ட போய் சொன்னாடி வாப்பாட்ட போய் சொல்ற நேரம் வாப்பாத அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு, அதற்கா எனக்கு ஹெல்ப் பண்றாரு, என் சைடு கவர் நிக்கிறாருன்ற நம்பிக்கையை அந்த பிள்ளைக்கு நீங்க கட்டாயம் கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்கூல் மாணவர்களுக்கு, பாடசாலை மாணவர்களுக்கு காணப்படுற ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் கட்டாயம் கவனிக்கணும். அப்படி இல்லாட்டி அவங்க பெரிய ஆளாகினப்புறம் அது வந்து ஸ்காஸா மாறி அவங்களோட பிஹேவியர்ல அது வந்து மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலை காணப்படுது. ஸோ இந்த விஷயங்களை சீரியஸா எடுத்து அதை பாதுகாக்க, அந்த பிள்ளையோட மனநிலையை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ டீச்சர்ஸ் நாங்கள் செய்யணும். ஸோ இந்த வீடியோ பிரயோசனமாக இருக்குமென்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.